சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பாருங்க, தன்னுடைய இயலாமையே சொல்றான். என்ன சொல்றான்? ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு, அதாவது ஏன் பிரயாசத்தினால ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். மீதி அவர் பார்த்துட்டார். ஏன் பிரயாசத்தினால. ஹல்லேலூயா. இனி ஒண்ணுமே என்னால் ஒன்றும், அதாவது இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். இது சோம்பேறிகளுக்கான வார்த்தை கிடையாது. இது எதுவுமே நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டு ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் நல்ல கனவு அப்படி கிடையாது. இவன் முயற்சிக்கிறான், விடிய விடிய முயற்சி. அதாவது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டு வந்து நின்று விரக்தியில போட்டை போட்டுட்டு போகாம வலையை அலசிட்டு இருக்கிறான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நைட்டு ஃபுல்லா ஒண்ணுமே இல்லை, காலையில பார்த்தா வலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அலசிட்டு இருக்கிறான். என்ன கிடைச்சு பேதுருவே? அப்பயும் அந்த வலையை பிடிச்சு அலசிட்டு இருக்கிற. பிரயாசப்பட்டு ஒண்ணும் இல்லை, அதே படகுல, அந்த படகுல. ஹல்லேலூயா. இன்னொருத்த வந்து சொல்றதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. பேதுரு இது சொல்லாம போட்டை போட்டு போயிட்டான்னு வைங்களேன், வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, எதுக்கு போய், ஏன் போய். நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதி இயலாய்மை, சில பகுதியில் எனக்கு தெரியும், என்னால் எது முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும் உங்களால் எது முடியாது. ஆமே, உங்களுக்கு தெரியுதா? தெரியுமா இது என்னால் முடியுமா முடியாதா? உடனே நான் என்ன பண்ண தெரியுமா? என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்ல, அவர்கிட்ட நான் கொட்டணும், அதை கொட்டணும். ஏன்னா நாளைக்கு நான் யாரை எதிர்க்க போகிறேன்? பார்வோனை எதிர்க்க போகிறேன், பார்வோனின் வல்லமையை எதிர்க்க போகிறேன். அந்த இடத்துல நான் போய் நிற்கும் போது நல்ல கவனிங்க, மோசே போய் நிற்கிறான்ல, ஒரு நாளாவது இந்த பார்வோன் மோசையை பார்த்து திக்குவாயினேன்னு கூப்பிட்டானா? இல்ல. ஏன்? அந்த இயலாய்மையில யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இந்த மோசே, தாவீது புத்திமானாய் நடக்கிறதை யார் கண்டானா? சவுல் கண்டானா? சவுலுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஒரு ஃபூலிஷான ஒரு காரியத்தை தாவீது செய்ய வச்சார் ஆண்டவர்? இல்ல. ஏன்? அவன் இயலாய்மை. அவன் அவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே என் புத்தின்னா உங்களுக்கு தெரியும், நான் எவ்வளவு மடத்தனமா செய்வேன்னு உங்களுக்கு. இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? நம்ம ஜெபம் என்ன, அந்த லார்ட்ஸ் பிரேயரை காணா படிச்சு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், அதில் மெதுவாக சொல்லிட்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்குண்டு அதை அழுத்தி நீளமா சொல்லி, ஆண்டவரே என் மடத்தனம் உங்களுக்கு தெரியும்பா, என் புத்தி. இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுவார் பாருங்க, ஆண்டவர் அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. சில காரியங்களை நான் செய்யவே கூடாதுன்னு நினைச்சாலும் அது என்னில் மிஞ்சி வல்லமை கொள்ளுது. அது என்ன செய்ய வைக்குது? இப்படியெல்லாம் தாவீது ஓப்பனா பேசி பேசி தான் விடுவிக்கப்பட்டான். இதுதான் உண்மை. நம்ம சொல்றோம், ஆண்டவர் இந்த காரியம் என்னில் மிஞ்சி என்னை பிடிக்குது, என்னை இது செய்ய வைக்குது. பைபிள் அதுதாங்க நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ. நம்ம என்ன நினைக்கிறோம்? அவ்வளவுதான், இது முடியாது, இந்த காரியத்தெல்லாம் விடவே முடியாது. கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பி ஃபோன் பண்ணி, இப்படி என்னால் குடிய விடவே முடியலை. அப்படி இல்லை தம்பி, அது விடணும்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? விடலாம். நான் நினைக்க மாட்டேங்கிறேனே. நான் வைக்கட்டா தம்பி? நான் நினைக்க மாட்டேங்கிறேனே. சரி தம்பி, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். அப்போ அவன் சொல்றான், தயவு செய்து எனக்காக. அவர் வேற ஏதாவது சொல்லி தந்துட போறாரு என்னை பத்தி. ஆமே, என் காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல 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 அதிலிருந்து மேற்கொள்ளுகிற கிருபையை தந்து என்னை எழும்ப பண்ணும். ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஆமென்.
இன்னொரு காரியத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சத்துரு அடுத்து எப்படி தளர பண்ணுவோம் தெரியுமா? நம்முடைய பாஸ்ட், நம்முடைய கடந்த கால செயலை சொல்லி அல்லது காண்பித்து, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்படி இருந்தவன் தானே. அதாவது ஒருத்தங்க கிட்ட அநேகர் இதுல ரொம்ப தளர்ந்து போயிடுவாங்க. சிலர் அந்த ரட்சிக்கப்பட்ட, அதாவது இயேசுவின் அன்பை ருசித்த, ஃப்ரெஷ்ஷாக ருசித்த ஆரம்பத்தில் போய் ஒருத்தங்க கிட்ட போய் அன்பை சொல்லும்போது பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டான் மோசையா, அவ்வளோதான். உடனே அடுத்த தீர்மானம், இன்னும் யார்கிட்டையும் ஆண்டவரை பற்றி சொல்ல மாட்டேன். இப்படி தான் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவனது வலது பாரிசத்திலே வந்து நிற்கிறான். நம்முடைய நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி பார்த்தவன் தானே, நீ இப்படி சுத்தினவன் தானே, நீ இப்படி செஞ்சவன் தானே. எந்த இடத்துல சத்துரு நம்முடைய செயலை சொல்லி தளர பண்ணுகிறானோ அந்த இடத்துல ஒரு தேவ பிள்ளை அவருடைய செயலை சொல்லி ஜெயிக்கணும். உண்மைதான், நான் அப்படி இருந்தது உண்மைதான், அப்படி நடந்தது உண்மைதான். அக்கினிக்குட்பட்டிருந்த என்னை அக்கினி நின்று அவர் தப்புவித்து இதோ அவருடைய சமூகத்தில் ஆசாரியனா ராஜாவாய் நிற்க வைத்த அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கிருபைகளுக்கு ஹல்லேலூயா. சத்துரு விரோதம் செய்ய நிற்கும் போது கர்த்தர் சாத்தானை கடிந்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? அவன் அக்கினி நின்று, அதன் அர்த்தம் என்ன? அவருடைய செயலை சொல்லுகிறார், அவர் செயலை சொல்லுகிறார், அவருடைய செயல் அங்க சொல்லப்படுகிறது. உண்மைதாங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? போன வாரத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சண்டே சொன்னதை ரிப்பீட் பண்றேன். என் வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய நீதியை எனக்கு தந்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமான கர்த்தருடைய நம்முடைய பாஸ்ட் எது? பாஸ்ட்னா என்ன? முடிந்தது, கடந்த காலம். அதன் அர்த்தம் இப்போ அந்த கிரியை என்கிட்ட இல்லை. இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு அது கடந்த கிரியை இல்லை. இப்போ பிரசண்டா இருக்கு. பிரசண்டா இருக்கிறத அவன் சொல்ல மாட்டான், அவன் அமைதியா இருப்பான். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? செஞ்சிட்டு இருக்கிறோம். பாஸ்ட சொல்றானா நம்ம கிட்ட என்ன இல்லது செய்யல, நம்மளை செய்ய வைக்கிறதுக்காக சொல்றான். இதை விட நான் ரிப்பீட் பண்றேன், ஒருத்தர் பாவத்தில் தொடரும் போது சத்துரு அமைதியா இருக்கும். பாவத்தை விடும்போது அந்த பாவத்தை குறித்து நினைவை திரும்ப திரும்ப கொண்டுட்டு வரும், செய்ய வைக்க தூண்டிட்டே இருப்பான். அது பாஸ்ட். கடந்ததை நினைத்து நடந்ததை கர்த்தர் புதியன இந்த பிரதான ஆசாரியன் யோசுவா வாழ்க்கையில நடந்தது போல உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பாவம் என்னுடைய கடந்த காலம்தான், இது என்னை விட்டு அகற்றிப்பட விட்டது. சத்துரு என்ன செய்யறானா? கொண்டு வரான். ஏய், இப்படி பாத்தியா, இந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கு பாத்தியா, அது இருக்கு பாத்தியா, இது இருக்கு பாத்தியா. ஆண்டவர் சொல்றாரு, இவன் அக்கினி நின்று, அக்கினி நின்று நான் இவனை தப்பிச்சிட்டேன். இந்த அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்படி சொல்லிட்டே சொல்றாரு சுத்தமான பாகை. அந்த சகரியா 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். 4வது வசனம், அவர் தமக்கு முன் நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். ஏங்க, அக்கினி நின்று தப்பு வைக்கிறது பெரிய விஷயமா? அழுக்கு வஸ்திரத்தை மாத்தி புது ட்ரெஸ் போடுறது பெரிய விஷயமா? அதான் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பை பெருசா பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இவன் அக்கினி நின்று. இன்னைக்கு நீ கை காட்டுற தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அக்கினிக்குட்பட்டவன். அதிலிருந்து வெளியே தப்பு வைக்கப்பட்டிருக்கிறான். எப்படி தப்பு வைக்கப்பட்டான்? ஒரு ஆள் தப்பு வைக்கலன்னா தப்பு வைக்கப்பட முடியாது. கை நீட்டி தூக்கி எடுத்தா. ஆமே, பொதுவாகவே இந்த தீயில இருக்கிற ஒன்றை நம்ம எடுத்தா என்ன இருக்கும்? கை தொடுறது 2வது.
அந்த எடுக்கப்பட்ட பொருள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கரைஞ்சி அந்த இப்படி தான் இருக்கும். அவன் அக்கினின் அவன் இருந்த பொசிஷன் அப்படி, அவன் இருந்த நிலை அப்படி. நான் தூக்கி எடுத்தேன், அவனை தூக்கி எடுத்து அப்படி விட மாட்டேன். அவனை நான் சுத்திகரிப்பேன், அவனை நான் வெண்மையாக்குவேன். ஹல்லேலூயா. இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அடுத்த வசனம், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அப்ப இதுவரைக்கும் யோசுவா எங்க நிக்கிறான்? கர்த்தருடைய சமூகத்துல. சொல்றவங்க 1000 சொல்லட்டும், நீங்க அவருடைய சமூகத்தில் தரித்து நிற்பீர்களானால் உன்னோடு போராடுகிற, வழக்காட வந்த, குற்றம் சாட்ட வந்த சத்துரு அங்கே இருக்க மாட்டான். கர்த்தர் அங்கே வந்து நிற்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.